ஹலோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் உங்கள் எம்எஸ். ஸோ டுடே எங்கே போக போகிறோன்னா நடராஜன் கிரிக்கெட் கிரவுண்ட் ஓப்பனிங் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அங்கே தான் போக போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இதுதாங்க அந்த கிரவுண்ட். ஃப்ளெக்ஸி பார்த்தாவே தெரியும். தினேஷ் கார்த்திக், யோகி பாபு தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சுங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். கிரிக்கெட்டர்ஸ் யார் வந்தாங்க, செலிபிரிட்டிஸ் யார் வந்தாங்கன்ட்டு. நம்ம போகிறதுக்குள்ளே பிச் ஓப்பனிங் நடந்து முடிஞ்சு. ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு அங்கே இருக்கைகள் இருக்கு, அங்கே உட்காருங்க. அப்படி இல்லைன்னா சைட்ல நிக்கலாம். நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே தினேஷ் கார்த்திக் கிரவுண்ட் இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அதன் பிறகு டாக்டர் அசோக் சிகாமணி அவர்கள் பிச்சை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. அசோக் சிகாமணி சார் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட தலைவர். சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க உலக மேப்ல கொண்டு போய் சேர்த்தாரு. அவருக்கு அவரோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய நாள். ஒரு தடவை பலத்த கரகோஷங்கள். அவர் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே எடுத்த விக்கெட் மாதிரி அவ்வளவு கொண்டாடணும். நம்ம வீட்டு செல்லப்பிள்ள நடராஜனோட ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போதைக்கு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கலாம். எல்லாரும் அப்படி கொஞ்சம் எழுச்சி நின்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து. டிஜே ஆபரேட்டர் தம்பி எங்கடா இருக்க? இந்த ஃபங்க்ஷனோட ஹோஸ்ட் முத்துங்க செம்மையாக பண்ணியிருந்தார். கமெண்ட்ரியில் நமக்கு எப்படிலாம் ஃபன் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் ஸ்டேஜ்லேயும் பண்ணியிருந்தார். வாங்க முழு வீடியோவையும் பார்க்கலாம். ஐபிஎல் ஸ்டார் அவருக்கு ஒரு கை தட்டலாமே. நன்றி நன்றி. நன்றி நன்றி விஜய் வந்ததுக்கு. அடுத்ததாக நமது புகழ் இந்தியாவோட ரசிகர்கள். அதே மாதிரி கிரிக்கெட்ல எல்லாருமே அவரோட ரசிகர்கள். பார்த்துட்டா பேட்டிங் ஆட போவாங்க. ஆடிட்டு எவ்வளவு ரன் அடிப்பாங்கன்னு கேட்டுறாதீங்க. அடுத்ததா கோபேன மடா கோபேன வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்திருக்கு. தேங்க்யூ. வருண் சக்கரவர்த்தி. நட்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார் முத்துக்கு. நெக்ஸ்ட் யோகாவை கூப்பிட சொல்லி. அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் யோகி பாபு. விழாவோட சீஃப் கெஸ்ட் தினேஷ் கார்த்திக். தமிழ்நாடு கண்டிருந்த மிக சிறந்த கிரிக்கெட்டர்களில் ஒருவர். இந்தியா கண்டிருந்த
அசோசியேஷன் கொடுத்த சப்போர்ட் நடராஜனுக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், வருகைக்கு இந்த விழா சிறப்பித்ததற்கு நன்றி. நன்றி சார். அடுத்த டாக்டர் பாபா வீடியோ போயிட்டு இருக்குது, அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி டாக்டர் பாபா. வெற்றிவேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. எல்லாருமே இங்க வர எல்லாருமே நட்ட கட்டிப்பிடிக்கிற விதத்திலே தெரியுது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ராஜவிநாயகம் சார் ப்ளீஸ். ஏவிஎஸ் காலேஜ் ஓனர் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் சங்கர் என்ன பேசினார்னு பார்க்கலாம். கிரிக்கெட் ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்லேருந்து லீக் கிரிக்கெட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாடு விளையாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுவில் ஒரு சஸ்பெக்ட் ஆக்ஷனில் வந்து மிஸ் அவுட் பண்ணி திரும்ப வந்து ஐபிஎல்ல எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எல்லாமே அவரோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் முடிஞ்சுது. அண்ட் நட்டு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஸோ எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் இந்தியா விளையாடலாம், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதுன்றதுக்கு அவன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு விளாடணும் இல்லை பெரிய லெவலில் ஆடணும்னு ஆசைப்பட்டாலும் உங்கள் கோச்சே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை பாருங்கள் எப்படி மேலே வந்தாரோ அதே ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நிறையா பிளேயர்ஸ் இங்கே வருவான்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த ஊர்லேருந்து பெரியசாமி கூட எங்கள் டீம் தான் விளையாடுறாரு இப்போது, அவரும் தமிழ்நாடு விளையாடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து வரத்துக்கு வந்து என்னோட விஷஸ். ஒன்ஸ் அகேன் கங்க்ராட்ஸ் நட், தேங்க்யூ ஸோ மச். கோபிநாத் ஃபங்க்ஷனில் என்ன பேசினாருங்கிறத பார்ப்போம். சர்ப்ரைஸோட பயங்கரமாக பேசியிருந்தார். டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. நடராஜுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்து நான் தான் நடராஜுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்னா நான் பெரிய ஃபேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கடின உழைப்பால் இவ்வளோ பெரிய ஒரு இலக்கை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து அவங்களுடைய விடாமுயற்சி, அந்த கடின உழைப்பு, அது ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஆமாங்க, சச்சின் மாதிரி தான் பேசி அசைந்திருந்தார். One of the finest ground I've ever seen. You have built it, and I'm really congratulate, and especially thanks to my brother DK. So he's also a very great player. Nattu நல்லா விளையாடணும், நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கணும், நிறைய பேர் சேலம்லேருந்து இந்தியாவுக்கு விளையாடணும். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பபடி அமையட்டும். நன்றி, வணக்கம். எஸ், நெக்ஸ்ட் நம்ம விஜய் டிவி புகழ் தான். எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள். லவ் யூ சொல்லலாம். லவ் யூ. ஓ தெரியலையா, நான் உள்ளே போயிட்டேண்ணா. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்திருந்த எல்லாருக்கும். நடராஜ் வந்து இந்த கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்லாமே தோண்டிட்டு டிராக்டர்லாம் வச்சப்பே நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு. இந்த அளவு பெருசாக பண்ணுறேன் அப்படின்னாப்பல சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னென்னா கஷ்டப்பட்டு வர்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நடராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே வந்து நான் சொல்லிட்டு வந்தேன், நடராஜ் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு புகழ் வேணும். ஸோ அதனாலே வந்து நான் வரேன்னு சொன்னேன். சொல்லிங்க அடுத்தலைண்ணா இது சொல்லி கொடுத்தது அண்ணன் கோபி அண்ணன். நான் சொன்னேன் அப்போ அது எடுக்காதண்ணே, நான் வேற ஏதாவது போடுறேன்னு கேட்கல. ரைட், ஓகே, தேங்க்யூ சார். ரைட், ஓகே. அதாவது வந்து உண்மையிலே வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் யோகி பாபா அண்ணனை வந்து இங்கே வர வச்சாங்கன்னு சொன்னாங்க. இது ஓகேங்க, இருங்க அவார்டு தரப்போறாங்க. ஏன்னா சூப்பருங்க. இது வந்து எனக்கு வரலங்க, அண்ணன் யோகி பாபா அண்ணனுக்கு புகழுக்காக வந்தது இது. அதனால வந்து சூப்பர். ரைட், அந்த புகழ் எடுக்கலாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ, சூப்பர், லவ் யூ. நடராஜ் வாழ்த்துக்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உண்மையாலே உங்களை கடின உழைப்புக்கு நீங்கள் சூப்பராக மேலும் மேலும் வந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஐயா, முத்தையா, நன்றி, வணக்கம். இதுக்கிடையே தினேஷ் கார்த்திக் அவ்வளோ பிஸி டைம்ல ஃபாரின்லேருந்து பார்த்து வந்திருக்காங்க. இதுக்காக வணக்கம், குட் மார்னிங். முதல்ல இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடராஜன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி.
பல வருஷம் முன்னாடி அவர் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது அங்கே தான் நான் பார்த்தேன். அவரோட ஜேர்னி வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி அப்படின்னு. தமிழ்நாடு ஆடி அங்கேருந்து ஐபிஎலுக்கு செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி திருப்பி கிரிக்கெட்டில் வந்து இன்னைக்கு அவர் இங்கே இந்த ஒரு கிரவுண்ட் கட்டியிருக்காரு. பட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் நிறைய பேர் வந்து இந்த ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க மேலே போகிறதுக்கு. அந்த இடத்துல போய் சேர்ந்தப்பறம் நிறைய வாட்டி மறந்துடுவாங்க அந்த பேர், நிறைய பேர் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ. பட் அந்த விஷயத்துல எனக்கு நட்ராஜன் ரொம்ப பிடிக்கும். ஜேபின்ற அவரோட கோச்சை இன்னி வரைக்கும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி, அவர் காலேஜ் கரஸ்பாண்டண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஹூஎவர் ஹஸ் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவரோட அந்த ஜேர்னில அட் த ஸ்டார்ட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ், அந்த ஒரு விஷயம் எனக்கு தட் இஸ் த குவாலிட்டி. அவரோட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. அவரோட ஃபேமிலி பார்க்கும்போது தெரியுது. அவர் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் கட்டி திருப்பி சொசைட்டிக்கு இன்னும் கிரிக்கெட்டர்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்த கிரிக்கெட்டர் வந்து MS தோனி. அவர் தான் எக்ஸாம்பிள். எம்எஸ் பற்றி சொல்லுவார்னு நினச்ச கூட பார்க்கல, ரொம்ப ஹாப்பிங்க. ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது அவர் தான். தோனி தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லாருக்குமே பிடிச்ச கலர் எல்லோ அப்படின்னா, மஞ்சள் அப்படின்னு சொன்னோம்னா அவர் தான் அது காரணம். நம்ம சேலம் பக்கத்துல இருந்து நட்ராஜன் வந்து ஒரு உலக அளவுல இப்போ நான் பண்ண வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஒரு மேத்யூ ஹேடனும் ஒரு ரிக்கி பாண்டிங்கும் நட்ராஜன் எங்க ஐபிஎல்க்கு அப்புறம் ஏன் அவர் வந்து திருப்பி இந்தியா கார்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அந்த ஆஸ்திரேலியால. அதுதான் வந்து ஒரு கிரிக்கெட்டரோட அழகு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட அழகு. இவ்வளோ நாள் ஆடியும் நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை அதை கிரியேட் பண்றது. டக்குன்னு மறந்துடுவாங்க. இப்போ கூட யோகி பாபன் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு நிறைய வாட்டி மறந்துடுவாங்க அப்படின்னு. பட் நட்ராஜன் அந்த இந்தியாவுக்காக ஆடி ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அண்ட் இந்த ஒரு டிசிஷன் அவர் எடுத்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய என் ஊர்ல இருந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு யோசிக்கிற விஷயமே பெரிய விஷயம். அதை அவர் இன்னைக்கு ஒரு நிஜமாக்கி காட்டியிருக்காரு அப்படின்னா ஐம் வெரி ப்ரவுட் டு நோ. அதால நானும் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். பட் இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வந்ததே இல்லை. ஒரு கிரவுண்டு கட்டணும் அப்படின்னு எனக்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் ஹிம். இது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம இவ்வளோ அழகான கிரவுண்டு, இவ்வளோ ஒரு அழகான இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியே இல்லை என்னோட ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய நோபல் தாட். அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஊர்ல இருந்து அவரோட சேர்ந்து நம்ம பெருசுன்னு தான் கூப்பிடுவோம், நம்ம ஃபாஸ்ட் பவுலர். அவரும் வந்து இந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி 2 கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. என்னோட ஆசை என்னன்னா போக போக நிறைய பேர் வரணும். தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, ஐபிஎல் இங்க ட்ரிச்சி டீம் உட்காந்துருக்காங்க, சிலம்பரசன், ஆண்டனி தாஸ், இவங்களோடலாம் நான் ஆடி இருக்கேன். ஸோ நிறைய பேர் ஊர் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் மாத்திரம் இல்லை, நீங்களாம் ஐபிஎல் ஆடலாம், இந்தியா ஆடலாம், பெரிய பெரிய விஷயம் பண்ணலாம். பெரிய கனவு கண்ணுங்க. அண்ட் இட் வில் கம் ட்ரூ. குட் லக் டு எவ்ரிபடி. இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கலாமா? ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். மைக் பிடிங்கிடுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னன்னா ஒரு நேற்று நைட்டு நான் நட்ராஜ் காரில் வரும்போது நட்ராஜ் ஒரு இடத்த காட்டினார். ஆனால் இதுதான் நாங்கள் இருந்த இடம். மொத்தம் 8 பேர் தூங்கணும். அதுக்குள்ளே இருக்கணும். ஒரு சின்ன பைக், 2 பைக் கூட உள்ளே விட முடியாது. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்காரு. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை சடகு போன்ற மேசன்கிட்ட பேசும்போது கூட நான் அவர் பேசிட்டு இருக்கும்போது நட்ராஜை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். எந்த இடத்துலையுமே சேஞ்ச் வரலப்போ, என்ன லெவலில் போனாலும். நீங்கள் முழுக்க இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் நம்ம எல்லாருமே நட்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு நட்ராஜ் வந்துடுவாருன்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நான் வணக்கம். இங்கே இருக்கிற டு ஆல் த ரெஸ்பெக்டட் பீப்புள் இன் த டயஸ் ப்ளஸ் நட்ராஜன் சூப்பர் எஃபர்ட். இந்த மாதிரி சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் இது பெரிய ஒரு ஃபெசிலிட்டி.
இப்போ எனக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 ஹவர்ஸ் டெய்லியும் கிரிக்கெட் விளாட்ணுன்னா வந்து விளாடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கரியர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நட்ராஜன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி கிரிக்கெட்லேருந்தும் ஒரு கரியர் பண்ணலாங்கிறது. ஸோ கண்டிப்பாக நம்பி கிரிக்கெட்டில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்தவங்களாம் எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ இந்த அழைப்பை ஏற்று எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட மனமார்ந்த நன்றி என்னோட சார்பாகவும், என் ஃபேமிலி சார்பாகவும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சார்பாகவும். பட் இங்கே வந்திருக்கிற விருந்தினர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாரும் நன்றி நட்டு. இதே மாதிரி இன்னும் பல நூறு நட்டு சின்னப்பம்பட்டியில வந்தா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் அவருக்கும் எங்களுக்கும். வாஷிங்டன் சுந்தர், வாஷி ஒரு சில வார்த்தைகள். வாஷிக்கு ஒரு அன்பளிப்பும் காத்துக்கிட்டு இருக்கு. The fashion icon and cricketer வாஷிங்டன் சுந்தர். எல்லாருக்கும் வணக்கம். நட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் சரி, வெளியூரில் சரி. அவரை பற்றி நிறைய விஷயம் எனக்கு தெரியும். பட் அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரப்போகிறான்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, லைக் எங்களுக்குன்னு டர்ஃப் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஜிம் இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்ற போது ஆப்வியஸாக நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. நாட் ஜஸ்ட் ஃபார் ஐபிஎல் அந்த மாதிரி, பட் இந்தியாவுக்கு ஐம் ஷூர் டெஸ்ட் கிரிக்கெட் லெவலில் வந்துட்டு இங்கேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்கன்ட்டு எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக எங்கே வரும் நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களை மாதிரி அண்ட் உங்களை விட இன்னும் பெட்டராக நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். அமேசிங். இந்த கிரவுண்ட் இந்த அளவுக்கு உருவாக காரணமா இருந்தவங்களுக்கு கௌரவம் செய்யறதுக்காக தினேஷ் கார்த்திக் மற்றும் யோகி பாபுனா உங்க 2 பேரையும் அழைக்கிறோம். பில்டர் வைத்தீஷ் ஸ்பெல்லிங் ஐ விட்டியா? பில்டர் வைத்தீஷ் அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். அவரை தொடர்ந்து பில்டர் ராமச்சந்திரன். ஒருத்தரா வந்துருங்க, ஒருத்தரா பக்கத்துல இங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருங்க. ராமச்சந்திரன் அண்ணனை தொடர்ந்து எலக்ட்ரீஷியன் ரமேஷ் வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. அடுத்ததா ஜேசிபி ஜோதி பாசு. பெயிண்டர் பிரபாகரன். என்ன வெல்டர் கோபால். சினிமா கேரக்டர் பேர் இருக்குல்ல. வெல்டர் கோபால் வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து பிரிக் ஒர்க்கர் கோபாலகிருஷ்ணன். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஜாயிண்ட் செக்ரட்டரி ராஜு அவர்கள். ராஜு சார் SDCA ஜாயிண்ட் செக்ரட்டரி இல்ல நினைக்கிறேன். CM தங்கவேலு சார் ஜாயிண்ட் செக்ரட்டரி. வீடியோ எண்டில் யோகி பாபு, தினேஷ் கார்த்திக் ப்ராக்டிஸ் பண்ணதை போட போகிறேன். கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கெஸ்டுக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். DK அசோக் சிகாமணி சார், வாஷி எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற வாழ்த்தோட நிகழ்ச்சி முடிவு செஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். ஃபுல் கிரவுண்ட் வியூவை பார்க்கலாம் வாங்க. எஸ், இதாங்க ஃபுல் கிரவுண்ட். ஸோ இப்போ நம்ம யோகி பாபுக்கும் தினேஷ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் தான் முத்து அண்ணாவை மீட் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. எஸ், முத்து அண்ணா பயங்கரமான ஒரு ஃபன்னான ஆளுங்க. பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட சேர்ந்து நானும் சில செல்ஃபி கிளிக்லாம் எடுத்துகிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். சார் வாஷ்ரூம் போயிட்டு இருக்கேன் சார். ஆமாங்க, ஃபேன்ஸ்லேருந்து நான் அவருக்கு பவுன்சராக மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லைங்க, பாவங்க அவர். ஸோ இதில் தான் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நார்மலாக ஹியூமனாக பார்க்கணும். ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவரை மட்டும் இல்லைங்க, எல்லா செலிப்ரிட்டிஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க.
ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். புகழ் பற்றி தாங்க சொல்லி ஆகணும். நீங்களே பாருங்கள், புகழ் எங்கே இருக்காருன்னு தெரியுங்களா? ஆமாங்க, செல்ஃபி எடுக்கிறங்கிற பேரில் அவரை பண்ண கலாட்டா தாங்க இது. நானும் செல்ஃபி எடுக்க தான் ட்ரை பண்ணேன், கூடவே தான் இருந்தேன். செல்ஃபி ஒரு வழியாக எடுத்தாச்சு. இருந்தாலும் மற்றவங்க அவர் மேலே ஏறி நின்றுட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்களேன். என்னங்க அவர் எங்கே இருக்கான்னு தெரியலிங்களா? நானும் ஒரு 10 மினிட்ஸாக தேடி பார்த்தாங்க, எங்கே இருந்தாருன்னு தெரில. இதனால தாங்க செலிப்ரிட்டிஸ் வெளியே வர ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நம்ம ஆக்வர்டாக அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறதே நாம தான். ஒரு வழியாக கார் ஏறிட்டு கிளம்பிட்டாருங்க. நம்ம பிச்சை பார்ப்போம். எஸ், பிச் ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் உள்ளே விடலை. இது தாங்க பிச்சு நான் கிட்டே இருந்து எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் இது யோகி அண்ணாவோட காருங்க. எஸ், அவர் இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கார். லாக் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே செல்ஃபி எடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வெயிட் பண்ணிவிட்டு செல்ஃபியும் எடுத்தாச்சு. அவர் நடராஜனுக்கு எவ்வளோ க்ளோஸுங்கிறது இப்போ தான் புரியுது. எல்லா செலிப்ரிட்டிஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கிளம்பியாச்சு. பட் யோகி மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு தாங்க கிளம்பியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்களும் கிரவுண்ட்லேருந்து கிளம்பியிருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஜேபி அண்ணா தான் நட்டுவோட கோச் ஃப்ரம் த பிகினிங்ன்ட்டு. ஜேபி, நட்டு, பவுலின்ட்டு தனியாக கிரவுண்டில் ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இது தாங்க ஃபுல் கிரவுண்டோட ஓவர்வியூ ஃப்ரம் தி அவுட் சைட். வந்தவங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கிரவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஜேபி அண்ணா கூடயும் பேசிட்டு தாங்க கிளம்புனேன். அது வீடியோ எதுவும் எடுக்கலை, அதனால தான் போட முடியல. எஸ், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ இப்போ தான் வரப்போகுது. த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட். யோகி பாபு பேட் கட்டிட்டு ரெடியாக இருந்துருந்தாருங்க. எஸ், நடராஜ் தான் பந்து போட போகிறாரு. கீப்பர் டிகேங்க. எஸ், டிகே திடீர்னு வந்து நட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஆமாங்க, க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக விளையாட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யோகி பாபு ஒரு டீசெண்டான பிளேயர்ன்ட்டு. அதனால் எல்லா பாலும் ஸ்ட்ரோக் காட்டிகிட்டு இருந்தார். ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, நான் ஹிட்டும் அடிப்பேன்னு காமிச்சார். நெக்ஸ்ட்டு டிகேவோட பேட்டிங் பார்ப்போம். இங்கேயும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க யோகி பாபுவும் டிகேவும் பாருங்கள். இதுக்கப்புறம் நட்டும் பேட்டிங் பண்ணியிருந்தாருங்க, டிகே பவுல் பண்ணியிருந்தார். இதோட வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பட்டனை தெரிக்க விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் MS. பாய் கைஸ்.